தாவேக தலைவர் விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் கட்சியின் தாவேக சிறப்பு பொதுக்குழு இன்று கூடுகிறது. தாவேகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை 2026 சட்டமன்ற தேர்தல் வியூகம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பதற்காக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. கரூர் சம்பவத்திற்கு நடக்கும் கூட்டம் என்பதால் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு மாமல்லபுரம் 4.5 ஷரன் ஹோட்டலில் நடைபெறும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பு கடிதம் மற்றும் தலைமை கழக அடையாள அட்டை வைத்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர் என்று கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. சுமார் 2000 பேர் பங்கேற்க உள்ள இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தேர்தல் பரப்புரை ரோடு ஷோவிற்கு அனுமதி வழங்க வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க 6ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தங்களுக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என தாவேகா கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே என்ற நிபந்தனை விதித்து தாவேகாவின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கேட்க மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தாவேகா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் பிரச்சார நிகழ்ச்சிகளை முடக்கும் வகையில் நெறிமுறைகளை வகுக்க சதித்திட்டம் நடைபெறுகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகளும் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் நீதிமன்றம் மூலம் சட்ட போராட்டத்தை தாவேகா முன்னெடுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.